தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. கன்னி ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கன்னி ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. கன்னி ராசி வெட்டு 1 துண்டு 2 இதுதான் இவங்களுடைய கொள்கையே. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுல தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அந்த முடிவு அப்படிங்கறது எடுக்கணும்னு எடுக்க மாட்டாங்க. பல கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் ஒரு முடிவே எடுப்பாங்க. தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல கன்னி ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. நிறைய பஞ்சாயத்து பண்றதுல கன்னி ராசிக்காரங்க தான் முன்னணியில இருப்பாங்க. தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு பண்ணி இருந்தா கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராதான் இவங்க தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. இல்ல நம்மளை சேர்ந்தவங்க தானே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம், அவங்க பண்ண தப்ப மறைச்சிடலாம், அந்த மாதிரி என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவா நடந்துப்பாங்க. பகைன்னு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க. ஆனா ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க. இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு அதீத புத்திசாலி தான். ஆனால் எந்த இடத்துல இவங்க சறுக்கி நிற்கிறாங்கன்னா பாசத்தினால வேஷத்தினால. நிறைய பேர் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியாக தான் போயிட்டுருக்கு. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகாக கட்டம் போட்டு கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கைன்னு வரப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, உங்களுடைய லைஃப்னு வரப்போ நிறையவே இருக்குது. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கன்னி ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. சுழற்றி சுழற்றி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம். கட்டாயம் இது நடந்தே தீரும். சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது ஜூலை மாதம் 26ஆம் தேதியில ரிஷபத்திலிருந்து மிதுனமனைக்கு பெயர்ச்சி ஆனாருங்க. அப்போ எது வரைக்கும் இருக்க போறார் அப்படின்னா மிதுனமனையில ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை. ஸோ இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் மிதுன வீட்டில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போறார். அப்போ குரு சுக்கிர இணைவு நடக்குதுங்க. அப்ப இந்த குரு சுக்கிர இணைவால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது? அதுல சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 26/7/2025 இருந்து 31/7/2025 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்ணார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1/8 அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றார். 12/8/2025 இருந்து 20/8/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றார். சோ இந்த காலகட்டத்துல இந்த சுக்கிர பயிற்சியால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது, என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது, எந்த தெய்வத்தை வழிபட்டா நமக்கு சிறப்பு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம டீடைலா பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால என்ன பலன்? 26 நாட்கள் ஜூலை மாதம் 26 இருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் இதுவரை ரிஷபத்துல இருந்தாருங்க. இப்போ மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மிதுனம் என்பது உங்க கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த வீடு அப்படின்னா 10ஆம் இடம். அப்ப தொழில் ஸ்தானத்துல போய் அந்த சுக்கிரன் அமர்ந்திருந்து அங்க குருவோடு இணைவு பெற்று பலனை தரப்போறாருங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சுக்கிரன்கிறது யார் அப்படின்னா 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்கிரன். அதே சமயத்துல பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிரன். அப்போ இந்த யோகாதிபதி கன்னிராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரனுடைய பெயர்ச்சியால அந்த சுக்கிரன் போய் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கும் போது நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்குது அப்படின்னு தான் அர்த்தம்ங்க. அது குருவோட சேர்ந்து இணைய போகுது. அப்போ 2 தனம் அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன், தனக்கார கிரகம் குருவோட போய் 10ல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ என்ன தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காங்க, தொழில தன வரவை பெருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா நிகழும்.
என்ன மேடம் நடக்கும்? தொழில மாற்றம் பண்ணுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு கொடுக்குங்க. சில அதிரடி மாற்றங்களை தொழில் விஷயத்துல உங்களுடைய நிர்வாக ரீதியா சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய தன்மை. ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்துவது, கிளைகளை உருவாக்குவது அப்படிங்கிற தன்மை, நல்ல நல்ல தொழிலாளர்களை எடுப்பது, திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. அப்படியே வெளிநாட்டுக்கு பரப்பக்கூடிய அமைப்பு, மாநிலம் டு மாநிலம், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டுங்க. அப்போ தனம் பெருகும், தனத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய உங்களுடைய முயற்சியால, உங்களுடைய புத்திசாலித்தனத்தால பணத்தை பெருக்கக்கூடிய, தொழிலை வளர்க்கக்கூடிய அமைப்பிற்கு. வேலையிலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க போகுது. உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே கூட போகுதுங்க. அதே மாதிரி ரெகக்னைசேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கன்னிராசினருக்கு நிச்சயமா நடந்தே தீரும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை புகழக்கூடிய தன்மை, உங்களிடம் கொடுத்தாங்க அவங்க கரெக்டா செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மேல் அதிகாரிக்கு உங்க மேல வருங்க. அதையும் நீங்க திறம்பட செய்வீங்க. பாராட்டு பெறக்கூடிய அமைப்பிற்கு. ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், விருப்பப்பட்ட இடத்துக்கு துறை ரீதியான சேலஞ்சஸும் கிடைக்குங்க. ஸோ இது எல்லாமே சிறப்பு பெறுது. அப்ப தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, வியாபார ரீதியாகவும் நல்லா இருக்க போகுது. பேச்சுக்குரியவன் சுக்கிரன், அழகாக பேசுவீங்க, அற்புதமாக பேசக்கூடிய தன்மை. குரு கரெக்டா 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனக்காரகன், அதாவது நல்லா பாருங்க, தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு. எப்படி பணம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம்ங்க. எங்கிருந்து வருது? தொழிலின் மூலமாக பணம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதே சமயத்துல தனஸ்தானாதிபதி தனக்காரகனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்பு அமைப்புங்க. அப்போ இந்த காலகட்டத்துல பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்ல. கடைசி நேரத்திலாவது பணம் கிடைச்சிடும். கடன் கிடைக்குமா? கடன் கட்டாயம் கிடைக்குங்க. பொருளாதார ரீதியா உயர்வு உண்டு. கல்வி ரீதியாகவும் நல்லா இருக்க போகுது. கல்வி சம்பந்தப்பட்ட நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலித்தமாகும். கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு, கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப சொல்லி கொடுத்தல், போதனைகள், திட்டம், சட்டம், நிதி, நீதி அது எல்லாத்தையும் கையாளுறதுல இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசி நேயர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமையுங்க. பாக்கியாதிபதி அதே சுக்கிரன் தான் தனக்காரகனோட சேர்றார். அப்ப பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அல்லவா? அப்போ அப்பாவோடு சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஒன்று அப்பா நன்றாக இருக்க போறாருங்க. அதே சமயத்துல பாக்கியத்தை உங்களுக்கு அப்பாவாக கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பேரும் புகழும் கொடுக்கும். பாக்கியம் என்கின்ற அமைப்பு, எந்த பாக்கியத்துக்காக நீங்க உங்க மனதில் என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை செயல்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க ரீதியா நன்மைகள் பயக்கும். அரசாங்க ரீதியிலே அதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசாங்க எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுங்க. ஸோ இந்த காலகட்டம் அந்த ஆர்வம் தூண்டும். எங்கேயாவது போய் செட்டில் ஆகணுங்கிற எண்ணம். கணவன் மனைவி செட்டில் ஆகலைன்னா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். கணவனுக்கு வேலை இருக்கு, மனைவிக்கு வேலை இல்லைன்னா இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா மனைவிக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும். சோ கணவன் மனைவி 2 பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமா உண்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த தனஸ்தாதிபதியான சுக்கிர பகவான் டைரக்டா 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். சுக்கிரனும் குருவும் இணைந்து 2 பணக்காரர்களான இந்த கிரகங்கள் இணைந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கும்போது சுகஸ்தானத்தை விருத்தி அடையக்கூடிய யோகம் இருக்குங்க. அப்ப வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கா? நிறைவேற்றி கொடுக்கும். வீடு வாங்கலாம். கண்டிப்பா அந்த வாங்கணுங்கிற எண்ணத்துல அந்த முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருங்க. இந்த கோச்சார ரீதியா வாகனம் அதே மாதிரி தான் நல்ல வாகனம் அமையும், லக்ஸூரியான வாகனங்கள் அமையும். இதுவரைக்கும் 2 வீலர்ல போயிட்டு இருந்தவங்க இப்போ 4 வீலர் வாங்குவீங்க. 4 வீலர்ல ஏற்கனவே இருந்தவங்க வந்து வேற லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள். சோ இந்த மாதிரி வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இடம் வாங்குறது, நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது, இல்ல விவசாய நிலங்களை வாங்குறது, சோ இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த கன்னிராசிக்கு நிச்சயமா அமையுங்க. இதை பாருங்க, இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 26/7/2025 இருந்து 31/7/2025 வரைக்கும் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் போறார். ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்க
எதிர்ப்பு, பகை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகக்கூடாதுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கோப உணர்வை நிச்சயமா ஏற்படுத்தும். கோபப்படுறது, ஆக்ரோஷப்படுறது அப்படிங்கிறத அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க. ஸோ அந்த பீரியட்ல நீங்க வேலை, தொழில் எதுனாலும் சரி, டாக்குமெண்டேஷன்லையும் சரி கரெக்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரை ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாருங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். வெளிநாட்டு வேலைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலையை உண்டு பண்ணி கொடுக்கும். கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாட்டு வணிகம், ஏற்றுமதி, இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் அல்லவா, அப்போ நீங்கள் குடும்பத்து விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா சுக்கிரன், குரு ரெண்டும் எதிர்த்தன்மை கொண்டவங்க. அப்போ எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறது உறவுகள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுக்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில், மனைவி கணவன் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணும். அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயங்களையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம். தனம் பெருகும், பொருளாதாரம் சிறப்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாருங்க. அது குருங்கிறது யாருங்க? தனக்காரகன். அவர் நாளுக்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவன். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, அசையும் அசையா சொத்துக்கள் ஏற்படுத்திக் கொள்வது. 7 திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள், கணவன் மனைவி சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நட்பலன்களை அடைவது, வேலையில் இருப்பது. ஸோ இது எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள். அப்போ குடும்பம், தனம், சுபகாரியங்கள் நடத்துவது இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமையுங்க. எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும். சுக்கிரன் நல்லதா இருக்கார். சரி, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா ஒரு முறையாவது இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. சூப்பரா இருக்குங்க. நினைச்சது எல்லாமே நடக்கும். சுகபோகங்கள் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாருங்க. போக முடியாதவங்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா தனம் பெருகும், குடும்பம் நன்றா இருக்குங்க. இதையும் தாண்டி இன்னும் பொது பலன்கள் சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். தூர தேச பயணங்களுக்கு சூழல் ஏற்பாடாகும். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு செயல் திறமை அதிகரிக்கும். பங்கு சந்தையில முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். பதவி உயர்வு கிடைக்கலாம். உறவினர்கள் வருகை இருக்கும். வீடு, வாகனம் வாங்கும் முயற்சி சாதகமான பலன் தரும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகனங்கள் சேர்க்கை இருக்கும். பெண்கள் உங்களது செயல்களில் மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. கலைத்துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். உத்திர நட்சத்திரம், முயற்சிகள் கைகூடும். மனதில் வீண் குழப்பங்கள் உண்டாகும். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் பேர் வருவாங்க. மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். சக மாணவர்களின் நட்பு கிடைக்குங்க. அடுத்து அஸ்த நட்சத்திரம், மனதில் இருக்கும் கவலைகள் பறந்தோடும். எதிலும் கூடுதல் கவனம் தேவைங்க. மற்றவர்களின் நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைப்பீங்க. எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடத்த முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம். அதில் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம், வீண் வாக்குவாதத்தால பகை உண்டாகலாம். பயணத்துல தடங்கள், வீண் செலவு போன்றவை ஏற்படுங்க. நன்மைகள் உண்டாகும். பண வரத்து இருக்கும். அதே மாதிரி வாகன யோகம் உண்டாகும். பெரியோர்களின் உதவிகள் கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். எதில் தயக்கமோ பயமோ எதுவுமே ஏற்படாது. எல்லாமே சூப்பரா இருக்க போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்து பெருமாளை பூஜிக்க எல்லா தடைகளும் நீங்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.